தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் வரவு செலவு திட்ட விடயத்தில் 49.3 சட்டப்பிரிவை பயன்படுத்துவதே சரியான தீர்வு என்று பிரான்சுவா ஒலோந்து தெரிவித்துள்ளார். மரின் லு பென்னின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மேல்முறையீடு விசாரணை செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது. தண்டனை உறுதி செய்யப்பட்டால் 2027 அதிபர் தேர்தலில் போட்டியிட முடியாது. பிரான்சில் விவசாயிகளுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சாட்டிய அமைச்சர் மீது கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ், லண்டன், வியன்னா, சிட்னி உள்ளிட்ட மேற்கத்திய நகரங்களில் ஈரானிய மக்களை ஆதரிக்கும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரான் உக்ரைனுக்கு சுமார் 10,000 படை வீரர்களை அனுப்புவதை ஐரோப்பிய பாதுகாப்பு உறுதிமொழிகளின் கீழ் விவாதித்துள்ளார். கொரோத்தி புயல் காரணமாக சென்ட் மெரித்தீமில் 4,100 வீடுகளும், மோன்ஸில் 8,900 வீடுகளும் இப்பொழுதும் மின்சாரம் இன்றி இருக்கின்றன. சுவிஸ் கிரன்ஸ் மொன்டானா தீ விபத்தில் காயமடைந்த கேத்தன் என்ற இளைஞரின் வழக்கறிஞர் கேத்தனின் உடல்நிலை மெதுவாக மேம்படுவதாக தெரிவித்துள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள். பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். சாப்பிட்டால் வாய் ஊற வேணும். வாய் ஊறுது. சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் மச்சான் நான் 100% கேரண்டி. சரிதானே? இனி உங்களுக்கு ஹோல் அந்த மாதிரி மச்சான். வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் காசு. ஹோல் இதுக்குள்ள 100 பேர், வெளியிலே 70 பேர், 170 பேரோட மிக அற்புதமாக கொண்டாட்டங்களை கொண்டாடலாம். கண்டிப்பா இது அவைக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். கூடுதல மச்சான் இந்த சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடா? சாப்பாடு பர்த்டே கல்யாண வீடு பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். பிரான்சில் அரசு முன்வைத்துள்ள நாடாளுமன்ற கலைப்பு அச்சுறுத்தல் யாதொரு அர்த்தமும் இல்லாதது என்று பிரான்சுவா ஒலோந்து கூறியுள்ளார். பிரான்சின் எதிர்க்கட்சிகளாக இருக்கும் லா பிரான்ஸ் இன்சூமிஸ், ரசம்பிளிமோ நேஷனல் ஆகியவற்றின் நம்பிக்கையில்லா தீர்மானங்களுக்கு பதிலடியாக அரசு முன்வைத்துள்ள நாடாளுமன்ற கலைப்பு அச்சுறுத்தல் யாதொரு அர்த்தமும் இல்லாதது என்று பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் பிரான்சுவா ஒலோந்து ஜனவரி 11 ஞாயிற்றுக்கிழமை அன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நிதிநிலை அறிக்கை 2026 நிறைவேற்றுவதற்காக பிரதமர் செபஸ்டியன் லுகோர்னு 49.3 சட்டப்பிரிவை பயன்படுத்த வேண்டும் என்று மீண்டும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வரவு செலவு திட்ட விவாதத்தில் ஒப்பந்த நிபந்தனைகள் உள்ளன. ஆனால் வரவு செலவு திட்ட விடயத்தில் இது போதும். 49.3 சட்டப்பிரிவை பயன்படுத்துவதே சரியான தீர்வு என்று
ஓலோந்த் கூறியுள்ளார். மேலும் நம்பிக்கையில்லா தீர்மானங்களை அவர் ஆதரிக்க மாட்டார் என்றும் அவை பொருத்தமற்றவை என்றும் கூறியிருக்கிறார். பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னு 49.3 சட்டப்பிரிவை பயன்படுத்துவதை தவிர்த்து வருகிறார். ஆனால் பல அரசியல் தலைவர்கள், குறிப்பாக பிரான்சுவா ஓலோந்த், மிஷேல் பேனியே உள்ளிட்டோர் அதை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். வரவு செலவு திட்டம் 2026 நிறைவேற்றுவதற்கான வாக்களிப்பு பெரும்பான்மை இல்லாததால் 49.3 சட்டப்பிரிவை பயன்படுத்துவதே ஒரே வழி என்று கருதப்படுகின்றது. இதன் மூலம் அரசாங்கம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் வீழ்ச்சியடைந்தால் மார்ச் 15, 22 ஆகிய தேதிகளில் புதிய சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படலாம் என்றும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. நிதிநிலை அறிக்கை செவ்வாய்க்கிழமை முதல் தேசிய அவையில் மீண்டும் விவாதிக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு பெரும்பான்மை ஆதரவு கிடைக்கும் வாய்ப்பு இல்லாதது போல் தென்படுகின்றது. பிரான்ஸ் தீவிர வலதுசாரி தலைவர் மரீன் லூ பென்னின் மேல்முறையீடு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட உள்ளது. ஐரோப்பிய நாடாளுமன்ற உதவியாளர்களுக்கான நிதி மோசடி வழக்கில் மரீன் லூ பென்னுக்கு நீதிமன்றம் தண்டனை விதித்திருக்கிறது. 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு முன்னர் மேல்முறையீடு விசாரிக்கப்படுகிறது. 2027 பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு முன்னர் நடைபெறும் இந்த விசாரணை மரீன் லூ பென்னின் அரசியல் எதிர்காலம் நீதிமன்ற தீர்ப்பை சார்ந்திருக்கின்றது. ஐரோப்பிய நாடாளுமன்ற உதவியாளர்கள் நிதி மோசடி வழக்கு தொடர்பாக அவருக்கு எதிராக முதல் நிலை நீதிமன்றம் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. அதில் 2 ஆண்டுகள் உடனடி தண்டனை, அத்துடன் 5 ஆண்டுகள் பொது வாழ்வில் இருந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மரீன் லூ பென் 2027 தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஜனவரி 13 செவ்வாய்க்கிழமை மரீன் லூ பென்னின் மேல்முறையீடு விசாரணை தொடங்குகிறது. மரீன் லூ பென்னின் வழக்கறிஞர்கள் இதற்காக மாதக்கணக்கில் ரகசியமாக தயாராகி வருகின்றனர். அவரது பாதுகாப்பு வாதம் என்ன? நீதிமன்றத்தில் மட்டுமே அதை வெளிப்படுத்துவார் என நம்பப்படுகின்றது. ஐரோப்பிய நாடாளுமன்ற நிதியை தவறாக பயன்படுத்தி ரசம்பிளுமோ நேஷனல் ஆகிய தனது கட்சிக்கு நன்மை செய்தாரா என்பது முக்கிய கேள்வியாக உள்ளது. இது தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் வழக்கறிஞர் வாதிடுகிறார். இதனை மரீன் லூ பென் அரசியல் தீர்ப்பு என குற்றம் சாட்டுகிறார். மேல்முறையீடு விசாரணையின் முடிவு மரீன் லூ பென்னின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். தண்டனை உறுதி செய்யப்பட்டால் 2027 தேர்தலில் மரீன் லூ பென் போட்டியிட முடியாது. இந்த வழக்கு பிரான்ஸ் அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். லூ பென்னின் கட்சி தற்பொழுது பிரான்சில் முக்கிய எதிர்க்கட்சியாக உள்ளது. மேல்முறையீடு முடிவு 2027 தேர்தல் போட்டியை பெரிதும் பாதிக்கும். கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. 1000 യൂറോക്ക് எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல்.
உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சில் விவசாயிகள் குரலுக்கு அரசாங்கம் செவிசாய்த்து வருகின்றது. தற்பொழுது பெரும் நிதி ஒதுக்கீட்டை மேற்கொண்டுள்ளது. இதேவேளை அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. பசுமை கட்சியின் தேசிய செயலாளர் மரின் தொந்தடியே, ரிப்பப்ளிக்கன் கட்சியின் துணைத் தலைவர் பிரான்சுவா சேவியே பெலாமி ஆகியோர் செபஸ்திய லூகோர்னோவின் விவசாயிகளுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து எதிர்க்கட்சிகளை குற்றம் சாட்டிய அமைச்சர் மீது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். எதிர்க்கட்சிகள் நிதியை ஒப்புக்கொள்ளாததால் விவசாயிகளுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட நல்ல திட்டங்கள் ஆபத்தில் உள்ளன என்றும் கூறியுள்ளார். லூகோர்னோவின் கருத்துக்கள் பொறுப்பில்லாதவை, மிக எளிமைப்படுத்தப்பட்டவை என்றும் விமர்சிக்கப்பட்டுள்ளது. பிஎஃப்எம் தொலைக்காட்சியில் ஜனவரி 11ஆம் தேதி நடைபெற்ற விவாதத்தில் இந்த கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. பாரிஸ், லண்டன், வியன்னா, சிட்னி உள்ளிட்ட மேற்கத்திய நகரங்களில் ஈரானிய மக்களை ஆதரிக்கும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ஈரான் நாட்டில் கடந்த டிசம்பர் 28 முதல் தொடங்கிய போராட்டங்கள் தற்பொழுது பெருமளவில் பரவி வருகின்றன. 1979 இருந்து ஆட்சியில் இருக்கும் இஸ்லாமிய குடியரசுக்கு இது ஒரு பெரும் சவாலாக மாறியுள்ளது. போராட்டங்கள் தீவிரமாக தெஹ்ரானில் நடைபெற்று வருகின்றன. இதுவரை 200 பேர் வரை அரசின் அடக்குமுறையினால் கொல்லப்பட்டுள்ளனர். அமெரிக்கா ஈரானிய அரசை எச்சரித்துள்ளது. ஆனால் ஈரான் எந்த தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்கும் என்று மிரட்டியுள்ளது. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டி கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்ஸ் 10,000 படை வீரர்களை ஐரோப்பிய பாதுகாப்பு உறுதிமொழிகளின் கீழ் உக்ரைனுக்கு அனுப்புவது தொடர்பாக விவாதிக்கிறது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ உக்ரைனுக்கு சுமார் 10,000 படை வீரர்களை அனுப்புவதை ஐரோப்பிய பாதுகாப்பு உறுதிமொழிகளின் கீழ் விவாதித்திருக்கின்றார். இது 2 படை பிரிவுகளாக இருக்கும். அவை பல தேசிய படைகளின் ஒரு பகுதியாக இருக்கும். இந்த படைப்பிரிவுகள் போருக்கு பின்னர் ஐரோப்பிய ஒன்றியத்தின்
தடுப்பு படையின் அடிப்படையாக அமையும். படைப்பிரிவுகளின் தலைமையகம் பாரிஸுக்கு அருகில் இருக்கும் மோ வலரி நகரில் இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. பிரான்ஸ் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் இந்த விவாதம் 3 வாரங்களுக்குள் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் மற்றும் பிரிட்டனின் படைப்பிரிவுகள் சேர்ந்து சுமார் 10,000 படை வீரர்களை கொண்டிருக்கும். அதில் அரைவாசி பிரெஞ்சு படை வீரர்கள் இருக்கலாம். படைப்பிரிவுகளின் அமைப்பு மற்றும் ஆயுதங்கள் குறித்த இறுதி முடிவுகள் பிரிட்டன் நாட்டுடன் இணைந்து பேச்சுவார்த்தைகளின் பொழுது எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு படைப்பிரிவு சுமார் 5,000 படை வீரர்களை கொண்டிருக்கும். பிரெஞ்சு படைப்பிரிவுகள் பொதுவாக 6,000 முதல் 7,500 படை வீரர்களை கொண்டிருக்கும். படைப்பிரிவுகள் கவசப்படை அல்லது இயந்திரமயமாக்கப்பட்ட படை அல்லது லேசான படைப்பிரிவுகளை அடிப்படையாக கொண்டிருக்கும். இராணுவ பயிற்சி நிபுணர்களை அனுப்பி உக்ரைனிய இராணுவத்தை மீண்டும் கட்டமைக்க உதவுதல், உக்ரைனிய விமானப்படையுடன் இணைந்து வான்வெளி பாதுகாப்பை உறுதி செய்தல், கருங்கடல் படையை வலுப்படுத்துதல். இது துருக்கி, ருமேனியா, பல்கேரியா ஆகிய நாடுகளை உள்ளடக்கியதாக இருக்கும். கருங்கடலில் சுரங்கம் அகற்றுதல் மற்றும் உக்ரைனிய துறைமுகங்களுக்கு பாதுகாப்பான கடல் அணுகலை உறுதி செய்தல். பிரான்ஸ், உக்ரைன், பிரிட்டன் ஆகிய நாடுகள் உக்ரைனில் பல்தேசிய படைகளை அனுப்புவதற்கான நோக்க அறிக்கையில் கையெழுத்திட்டுள்ளன. படைப்பிரிவுகளின் ஆயுதங்கள் மற்றும் அமைப்பு குறித்த இறுதி முடிவுகள் பிரிட்டனுடன் இணைந்து எடுக்கப்படும். இந்த திட்டம் ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் உக்ரைனின் எதிர்கால பாதுகாப்புக்கு முக்கியமானதாக கருதப்படுகின்றது. தொம்பெத் கொரோத்தி புயல் காரணமாக செம் மெரித்தீமில் 4,100 வீடுகளும், மோன்ஸில் 8,900 வீடுகளும் இதுவரை மின்சார இணைப்பின்றி உள்ளன. ஜனவரி 11 நிலவரப்படி எனடி செம் மெரித்தீம் பிரிஃபெக்டூர் அலுவலகங்களின் தகவலின் அடிப்படையில் இந்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. சுவிட்சர்லாந்து கிரன்ஸ் மோன்டானா தீ விபத்தில் காயமடைந்த கேத்தன் என்ற இளைஞரின் வழக்கறிஞர் கேத்தனின் உடல்நிலை மெதுவாக மேம்படுவதாக தெரிவித்துள்ளார். வார் பிராந்தியத்தை சேர்ந்த இவர் சுவிட்சர்லாந்தின் கிரன்ஸ் மோன்டானாவில் நிகழ்ந்த தீ விபத்தில் கடுமையாக காயமடைந்தார். கடந்த 10 நாட்களாக இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவரது குடும்பத்தின் வழக்கறிஞர் குறிப்பிட்ட இளைஞரது உடல்நிலை மெதுவாக மேம்படுவதாகவும் இவர் ஒரு புன்னகையை முகத்தில் காட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.